கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் கிருபையினால நல்லா இருக்கிறோம். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்ம மேலே உதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நன்னாளில் ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை திருப்தி அடைய செய்ய போகிறார். ஏசாயா 60:2 உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நம்ம மேலே என்ன செய்வாராம்? உதிப்பாராம். இது நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவா. இந்த நாளில் இருள் போன்று காணப்படுகிறது, ரட்சிப்பு இல்லை. அதாவது ஏதோ ஒரு காரியத்தில் மந்த தன்மையாக இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் எதையோ இழந்தது போல காணப்படுறீங்க. அதனால தான் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தர், அதாவது உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அப்போ அவர் உதிக்கும் போது பாவக்கட்டு, சாபக்கட்டு, அக்கிரமக்கட்டெல்லாம் மாறி போகும். நீ என்ன செய்வா? ஒரு பிரைட்னஸ் ஆவா. அந்த மந்த நிலைகள் மாறும், ஒரு பிரைட்னஸ் ஆவா. அப்போ கர்த்தர் ஒன்று என்ன செய்வாராம்? அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். யார் மேலே வேதாமத்தில் காணப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எஸ்தர் ராஜாத்தி. அவள் ஒரு யூத கரத்து பெண். ஆனால் அவள் எத்தனையோ ராஜஸ்திரிகள் இருந்தாலும் ராஜாவுக்கு அவருடைய கண்கள் என்ன செஞ்சு கிருபை கிடைத்தது. அப்போ ராஜாவின் பொற்சொங்கோல் நீட்டப்பட்டது. அதனால தான் அவன் ராஜ மேன்மையை பெற்றுக்கொண்டான். காரணம், அவன் அல்லும் பகலும் உபவாசித்து ஜெபித்தான். ஜெபித்ததுனால கர்த்தர் ராஜாவின் பொற்சொங்கோல் நீட்டப்பட்டது, ராஜ மேன்மை சுகந்தரித்தா. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் அந்த அவன் நான் மாத்திரம் ஆசீர்வாதமாக இருந்தால் போதாதுன்னு சொல்லி என் குலமையும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ராஜாவினிடத்துல மன்றாடி, அவன் தாதிகளோடு இருந்து மன்றாடி ஆண்டவருடைய பாதத்தில் கேட்குறான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவன் மேலே நீதியின் சூரியனை உதிக்க பண்ணி ஆண்டவர் ராஜாவின் பொற்சொங்கோல் நீட்டப்பட்டு ஆண்டவர் அந்த யூத குலம் முழுவதையும் என்ன செய்தாராம்? காத்து கொண்டாராம், ரட்சித்தாராம். அந்த ஜனங்கள் மேலே இரக்கம் பாராட்டினாராம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு எங்களுக்கு யாருமே உதவி இல்லை, யாருமே எங்களை விசாரிக்க இல்லை, யார் எங்களுடைய காரியத்தை நடத்துவா, யார் எங்களுக்காக செயல்படுவா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? முழங்கால் படிட்டு ஜெபிங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜாவின் பொற்சொங்கோல் நீட்டப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு பிரதானியை எழுப்பி தந்து உங்களுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுவா, ஜெயமாக மாற்றுவா. அவர் ஒருபோதும் கைவிடாத நேசர், ஒருபோதும் தள்ளாத நேசர், ஒருபோதும் நம்மளை மறந்து விடாத நேசர். மனுஷர்கள் மறப்பாங்க, உறவினர்கள் மறப்பாங்க, உடன் பிறந்தவங்க மறப்பாங்க, ஆனால் கர்த்தர் மறவாத தேவன். அதனால் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த ராஜாவை அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால தான், அல்லும் பகலும் உபவாசித்ததுனால தான் ராஜாவின் பொற்சொங்கோல் நீட்டப்பட்டது. ராஜாவுடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைத்தது. அந்த ராஜாதி ராஜா இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கும் தயவிடைக்க செய்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மகளே, வாலிப தங்கையே, வாலிப தம்பியே, படித்து முடிச்சுட்டேன், வேலை கிடைக்குமா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குமா, என்னுடைய வாழ்க்கை ஜெயமாகுமா, என் வாழ்க்கையை விசாரிப்பார் இல்லையே, எனக்கு ஒரு என்னை அழைத்து செல்வதற்கு கூட யாரும் இல்லையே, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு கலங்கி கொண்டு நின்று கொண்டு இருக்கிற மகனே, மகளே, நீ யாராக இருந்தாலும் கர்த்தர் உண்மையில் நினைவாக இருக்கிறா, கர்த்தர் உண்மையில் நினைவாக இருக்கிறா, உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறா, உண்மையில் பட்சமாக இருக்கிறா. உனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார்.
பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிரு, அவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவா. உன்னையும் ராஜ்ய மேன்மையை தந்து ராஜாத்தியா ஜொலிக்க செய்வா. தொடர்ந்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, அநேக சாட்சிகளை நாங்கள் பார்க்கணும் ஐயா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.